அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னர் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலாவை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சந்தித்தனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுடன் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சந்திப்பு குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மதியம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதற்கு முன்பாக ஒரு முன் ஆலோசனை கூட்டம் போயஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா பல்வேறு ஆலோசனைகளை நடத்தினார். அதாவது எம்எல்ஏக்கள் கூட்டம் மதியம் தொடங்க உள்ளது. அதற்கு ஒரு முன் ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் எம்எல்ஏ கூட்டத்தில் எதுபோன்று ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன, அதே போல் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தொகுதி சார்பாக என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பது குறித்து கேட்டறிய உள்ளனர். அதற்கு முன்பாக இங்கு அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையினுடைய நடவடிக்கைகள் எப்படி உள்ளது, எது போன்ற நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன, எந்த திட்டங்கள் எல்லாம் பெண்டிங்கில் உள்ளன, அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எது போன்ற ஆலோசனைகள் வழங்க வேண்டும், எம்எல்ஏக்களிடம் தொகுதி சார்பாக எவ்வளவு கோரிக்கைகள் ஒவ்வொரு அமைச்சர்களும் பெற்றுள்ளனர் என்பது குறித்து விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த கூட்டம் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரும் அங்கு எண்ணூர் சென்ற பிறகு நேரடியாக இங்கு வந்து விட்டார். அதன் பிறகு ஒவ்வொரு அமைச்சரையும் சந்தித்து தனியாக அவர்கள் எம்எல்ஏக்களிடம் தொகுதி சார்பாக அந்தந்த மாவட்டத்தில் இருந்து எவ்வளவு கோரிக்கைகள் வரப்பட்டுள்ளன, எது போன்ற பிரச்சனைகள் நிலுவையில் உள்ளன என்பது குறித்து முழுவதுமாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கேட்டறிந்துள்ளார். அதாவது எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேச வேண்டிய கருத்துக்கள், பேச வேண்டிய பிரச்சனைகள், தொகுதி சார்ந்த திட்டங்கள் ஆகியவை கோரிக்கைகள் இருக்கின்ற பட்சத்தில் அமைச்சர்களிடத்தில் எது போன்ற கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதியில் எது போன்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன வருகின்றன என்பது குறித்து விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தற்பொழுது கூட்டம் முடிவடைந்து ஒவ்வொரு அமைச்சராக வெளியே வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் இங்கிருந்து கிளம்புகிறார்.